பார்ட்டில உங்களுக்கு ஒரு 4 ஜேசிபி கொடுக்கறது இல்லையா ஒரு 4? காங்கிரஸ் லீடர் என்னக்கா 35 வார்டு உங்களுக்கு ஒரே மாதிரி பண்ணக்கூடாது. வாங்க, இப்போ இங்க ரோடு நடக்குது, 4 நாளைக்கு அந்த ரோடு நடக்குது. நீங்க சொல்லிருக்கிற ரோடு தான் நாங்கள் பண்ண முடியும். நாங்கே வந்து அவரை கேட்டு பண்ண முடியாது. அதனால நீங்க இருக்குது எங்க என்ன தேவை இருக்குது அது நீங்க சொல்லணும். எங்க டேவிட் அண்ணா எங்க அவர் எந்த பக்கத்துல நிறுத்தி இருக்கிறாங்க? வாங்க இந்த பக்கத்துல இந்த சைடு நிற்கிறாங்க மேடம். நீங்க எங்க நிற்கணும்? வாமா அவர் கூட வச்சுக்கோமா. சீனியர் చేస్తే ரெண்டு மாசமா தண்ணி வந்து ஒருத்தர பேசுங்க. ಅದು ಕೂಡ ಟೈಮ್ ಕರ ಮಾಟಂದಂಗ ಇಲ್ಲಿ ನಮ್ಗೆ ವಾಟರ್ ಸೋರ್ಸಸ್ ಏನಿದೆ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಹಿಂದೆ ಬೋರ್ವೆಲ್ಸ್ ಯಾವ್ದಾದ್ರು ಒಂದು ಸರ್ವಿಸಸ್ ಕೊಟ್ಟಿದೀವ ಅಂತಾನು ಒಂದ್ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಆಮೇಲೆ ಹಿಂದೆ ಸರ್ವಿಸ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಯಾವ್ದಾದ್ರು ಬೋರ್ವೆಲ್ ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆಯಾ, ಬೋರ್ವೆಲ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆ ಅಂತ ನೋಡ್ಕೊಂಡು ಈ ಏರಿಯಾಗೆ ಎಷ್ಟು ಮನೆ ಬರುತ್ತೆ ನೋಡ್ಕೊಂಡು ಇವ್ರಿಗೆ ಸಪರೇಟ್ ಆಗಿ ಒಂದು ಬೋರ್ವೆಲ್ ಕನೆಕ್ಷನ್ ಮಾಡೋಣ. ಅರ್ಥಿಂಗ್ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ 3 ಫೇಸ್ ಪವರ್ ಎಲ್ಲಿಂದ ಇಲ್ಲ, ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಇದೆ ಇಲ್ಲಿಗೆ 3 ಫೇಸ್ ಪವರ್ಗೆ ಕೊಡ್ಬೇಕು, ಕನೆಕ್ಟ್ ಮಾಡ್ಬೇಕಂದ್ರೆ ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಆಗತ್ತೆ ಅಂತಾನು ಗೊತ್ತಾಗ್ಬೇಕು. ಈ ಏರಿಯಾಗೆ ಎಸ್ಪೆಷಲಿ ಈ ಕಡೆ ಎಷ್ಟು ರೆಸಿಡೆಂಟ್ಸ್ ಇದ್ದಾರೆ, ಇವ್ರಿಗೆ 3 ಫೇಸ್ ಎಷ್ಟು ವರ್ಷದಿಂದ ಇಲ್ಲ, ಅದನ್ನ ಮಾಡ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಏನ್ ಪ್ರೊಸೀಜರ್ಸ್ ಅವ್ರಿಗೆ ಪಾಪ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಬಟ್ ಪವರ್ ಇಲ್ಲ ಅಂತ 3 ಫೇಸ್ ಬಂದ್ರೇನೆ ಇವ್ರಿಗೆ ಪವರ್ದು ಇಶ್ಯೂ ಇರಲ್ಲ. ಆಮೇಲೆ ವಾಟರ್ದು ಇಶ್ಯೂ ಸಾಲ್ವ್ ಆಗುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಈ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಾದ್ರೂ ನೀರಿದ್ದು ಎಷ್ಟು ಸರ್ವಿಸ್ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನೀರಿದೆ ಹೇಗ್ ಕೊಡು, ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ ಪವರ್ದು ಹೇಗ್ ಮ್ಯಾನೇಜ್ ಮಾಡ್ಬೇಕು ಅಂತ ನೋಡ್ಕೊಳ್ಳಿ. ಇನ್ನೊಂದು ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬೇಕು, ಇಲ್ಲ ಅಲ್ಲೇ ಇದೆ ನೀರಿದೆ ಅಂತ ಇದ್ದಾರೆ. தண்ணி ப்ராப்ளம் இல்ல அம்மா, தண்ணி இருக்குது. ஆனா 3 ஃபேஸ் பவர் இல்ல, 3 ஃபேஸ் பவர் இல்ல. எங்க லாஸ்ட் பாயிண்ட் இருக்குதோ அதனால ஒரு லைன் அங்கிருந்து இங்க வரைக்கும் பண்ணும். அதுதான் சொல்லிக்கிறாங்க. அது கூட சொல்றாங்க. அங்க ஒரு பழைய போர் ஒண்ணு இருக்குங்க மேடம். அதுல வந்து இன்னொரு 2 லென்த் பைப் போட்டு அது கொஞ்சம் மோட்டர் எல்லாம் கிளீன் பண்ணா சரியாயிடும். ಸರಿ, ನಾಳೆ ಬನ್ನಿ, ನಾಳೆ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಇವ್ರ ಕೆಲ್ಸಾನು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ 2 ಸತಿ. ಇವ್ರು ಹೇಳೋದು ಹಳೇದ್ ಒಂದ್ ಬೋರ್ವೆಲ್ ಇದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದಾರೆ. ಹಳೆ ಬೋರ್ವೆಲ್ ಇನ್ನೊಂದ್ 2 ಲೆಂತ್ ಪೈಪ್ ಹಾಕ್ಬೇಕಾ ಅಥವಾ ಹೊಸ ಕನೆಕ್ಷನ್ ಮಾಡ್ಬೇಕಾ, ಎರಡೂ ನೋಡಿ. ಟೆಂಪರರಿ ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ನೀರ್ ಕೊಡೋದಕ್ಕೆ ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು, ಆಮೇಲೆ 3 ಫೇಸ್ ಪವರ್ ಬರೋದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಡಿಸ್ಟೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಇದೆ, ಏನ್ ಕನೆಕ್ಟಿವಿಟಿ ಮಾಡ್ಬೇಕಾಗಿದೆ ಅದು ಕೂಡ ಪ್ರೊಸೀಜರ್ಸೇ ಮಾಡೋಣ. ಬಟ್ ಅದು ಏನು ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡು ஐயா நீங்க 2 ப்ராப்ளம் சொல்லிருக்கீங்க. ரோட் வேணுமா எங்களுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க. மழை வந்தா ரொம்ப அந்த பிரிட்ஜ் இருக்குது பாருங்க. இருமா பிரிட்ஜ் ஒரு நாளுக்கே பண்றேன்னு சொல்றது இல்ல, ஒரு 2-3 நாள் அந்த ஆபீசருக்கு திருப்பி வருவாங்க. இந்த ரோடு விசிட் பண்றாங்க. திருப்பி இப்போ இருக்கிற தண்ணி ப்ராப்ளம் இருக்கிற ஒரு போர்வெல் இருக்குது, அந்த போர்வெல்ல தண்ணி இருக்குதா சஃபிஷியன்டா பார்த்து அந்த போர்வெல்க்கே 2 லென்த் பைப் போட்டு பார்க்கலாம். இல்லாத இருந்தா அதுக்கு புதுசு கனெக்ஷன் கொடுத்து தண்ணி சர்வீசஸ் இப்போ டெம்பரவரி கொடுக்கலாம். 3 ஃபேஸ் கரண்ட் இல்ல இந்த ஏரியால, 10 வருஷமா இல்லன்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு ப்ராப்பரா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எப்படி அந்த 3 ஃபேஸ் கரண்ட் இங்க வரைக்கும் எடுத்து வர முடியும் பார்த்து உங்களுக்கு பேசல. பைய சொல்லிட்டு போறது இல்ல, அது உங்க ஒல்லல் பிரதரை ஃபாலோ அப் பண்றாங்க. ஸ்ரீனிவாஸ் ஒல்லல் பிரதர் ஃபாலோ அப். இன்னொரு விஷயமா லைட் இல்லங்க, பாம்புங்க நிறைய நடமாடுங்க வீட்டுக்கிட்ட. மோர கஸ்தி இல்ல மேடம். நீங்க கொஞ்சம் லைட்ல வந்து பாருங்க, இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு. ஒரே லைட் இல்லம்மா, இரண்டு இருக்குது. மைனிங் ஏரியா வந்து ಒಂದ್ಸಲ ನೋಡಿ மேடம், மைனிங் ஏரியால அப்பப்போ செடி ரொம்ப நிறைய வருது. அது அப்பப்போ கட் பண்ணி அது கரெக்டா வச்சுக்கணும். வா விஷ்ணுகாந்த் அண்ணா ப்ளீஸ் வா. மோரி வசதி இல்ல மேடம், மோரி கலர் ரொம்ப கஷ்டம். ரோடு இல்ல, ரோடு ಸರಿ ಇಲ್ಲ, ರೋಡೇ ಇಲ್ಲ. ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಿ, ಪಬ್ಲಿಕ್ಕು ನಾನು ಹಿಂದೆ ಬಂದಾಗೂ ಕೂಡ ನನಗೆ ಅದೇ ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡಿದ್ರು, ಕ್ಲೀನಿಂಗ್ ಬೇಕು ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಾವು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾನ ಎವ್ರಿ 3 ಮಂತ್ಸ್ ರೆಗ್ಯುಲರಾಗಿ ಕ್ಲೀನಿಂಗ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಒಂದು ವಿಸಿಟ್ ಮಾಡಿಬಿಡಿ.
ಯಾಕೆ ಅಂದರೆ ಇದು ನಾವು 6 ತಿಂಗಳಿಗೊಂದ್ಸತಿ ಇವ್ರಿಗೆ ಗಾಡಿ ಕೊಟ್ಟಾಗ ಇವ್ರು ಕ್ಲೀನ್ ಮಾಡಿದಾಗ ಅದು ಆಗಲ್ಲ. ಎಲ್ಲ ಏರಿಯಾ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ, ಎಲ್ಲ ಏರಿಯಾ ಇವ್ರು ಇರೋದಾಗಲಿ ಎಲ್ಲ ಪಬ್ಲಿಕ್ಕು ನಮಗೊಂದೇ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್. ಇವ್ರು ಹೇಳೋ ಜಾಗದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ ಪ್ಲಾಂಟೇಶನ್ಸ್ ಇದಾವಲ್ಲ, ಆ ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲಲ್ಲಿ ಮನೆ ಇರೋದ್ರಿಂದ ಅಪಜಾರ್ಡ್ ಆಗಿದೆ. ಅದನ್ನು ತೆಗೀದೇ ಹೋದರೆ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ತುಂಬ ಕಷ್ಟ ಆಗುತ್ತೆ. ಅವರು ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಕೊಳಕ್ಕಾಗಲ್ಲ. ನಾವು ಅಟ್ಲೀಸ್ಟ್ ಕ್ಲೀನಿಂಗ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿದ್ರೆ ಅವ್ರಿಗಿನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸೇಫ್ ಇರುತ್ತೆ. ಕ್ಲೀನಿಂಗು ಲೈಟು ಇವೆರಡೂ ನಾವು ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಅದು ಪಬ್ಲಿಕ್ ಗ್ರೀವಿಯನ್ಸಸ್ ಕ್ಲೀನಿಂಗ್. ಮತ್ತು ರೋಡೆಲ್ಲ ಇವ್ರು ಡಿಮ್ಯಾಂಡ್ ಮಾಡ್ತಾರೆ, ನಾವು ಹೇಳಿದ ಹತ್ರ ಹಾಕೋಣ. ಆಯಿತು, ಎಲ್ಲರೂ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅವ್ರು ಹೇಳಿದ ಹತ್ರನೇ ರೋಡ್ ಹಾಕೋಣ. ಬಟ್ ಕ್ಲೀನಿಂಗ್ಗೆ ಪ್ರಿಯಾರಿಟಿ ಕೊಡಬೇಕು. ಯಾಕಂದರೆ நாளைக்கு வந்து பாருங்க, வெளியவே வர முடியாது. ಸರಿ, ಡ್ರೈನ್ ನಾವು ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾಗೆಲ್ಲ ಅವ್ರು ಕೇಳೋ ಹತ್ರ ಡ್ರೈನ್ ಮಾಡೋಕ್ಕಲ್ಲ. ಆದರೆ ಕಚ್ಚಾ ಡ್ರೈನ್ ಮಾಡಿಬಿಡೋಣ. ಕಚ್ಚಾ ಡ್ರೈನ್ ಎಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆ ಆ ಥರ ಕ್ಲೀನ್ ಇಲ್ಲ ಅದು ಮಾಡಿಬಿಡೋಣ. ಆದರೆ ಬ್ರಿಟಿಷರ್ಸ್ ಇವ್ರಿಗೇನು ಇನ್ಫ್ರಾಸ್ಟ್ರಕ್ಚರ್ ಮಾಡಿಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅವಾಗಿಂದ ಪಾಪ ಆ ಥರದ್ರಲ್ಲೇ ಅವ್ರಿಗೆ ಏನೇ ದುಡಿಮೆ ಇದ್ದರೂ ಅದರಲ್ಲೇ ಅವರು ಮನೇನ ಹೆಂಗಂದರೆ ಹಂಗೆ ರೆಡಿ ಮಾಡಿಕೊಂಡು ದುಡ್ಕೊಂಡು ಅವ್ರ ಕಷ್ಟ ಅವ್ರಿಗೆ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಆಗೋದನ್ನು ನಾವು ಮಾಡೋಣ. சரிம்மா, உங்களுக்கு கிளீனிங்க்கு ஒரு வீக் டைம் கொடுங்கம்மா. தண்ணி பத்தத்துலங்க இப்போ கிளீனிங் ನಾನು ಇಲ್ಲ AWE கமிஷனர் 2 பேரும் விசிட் பண்றாங்க. உங்க ஏரியா விசிட் 2 நாள்ல விசிட் பண்றாங்க. அப்படியே இருக்குங்க மேடம். சரிம்மா, சின்ன சின்னதா கட்டி கொடுங்க மேடம். ரொம்ப பெருசுனா எங்களால க்ளீன் சரி. இப்போ செடி க்ளீன் பண்றாங்க, செடி எல்லாம் கிளியர் பண்றாங்க. JCP ஒரு நாளோ 2 நாளோ விட்டு செடி க்ளீன் பண்றாங்க. ஓகே மேடம். ட்ரெயின் அங்கே தேவை இருந்தா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் இருந்தால் அது பிளான் பண்ணி வருவாங்க. ஃபஸ்ட்டு கச்சா ட்ரைன் பண்ணுறாங்க. கச்சா ட்ரைன் பண்ணி க்ளீனாக வைக்கிறாங்க. ஓகே, லைட்டிங்கு க்ளீனிங்க்கு நீங்கள் யாருக்கு சொல்லியிருந்தா கூட அது ஃபஸ்ட் ப்ரியாரிட்டிலாம் நாங்கள் பண்ணுறோம். க்ளீனிங் தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒரு போர்வெல் கனெக்ஷன்னு ஃபில்ட்ருக்கு கனெக்ஷன் கொடுத்ததுனால தண்ணி பத்துறதில்ல, ಕಮ್ಮಿ ಆಯ್ತದೆ. ಏರಿಯಾಕ್ಕೆ ತಣ್ಣಿ ಸರ್ವಿಸ್ ಇಲ್ಲ ಅಂತ சொல்லியிருக்காங்க. ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಮಗೆ ಈ ಏರಿಯಾಲಿ ನಿಯರ್ ಬೈ ಬೋರ್ವೆಲ್ ಪಾಯಿಂಟ್ ಇದೆ. ಒಂದು RO ಪ್ಲ್ಯಾಂಟಿಗೆ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ ಮಿಕ್ಕಿದ ಇವರಿಗೆ ಸರ್ವಿಸಸ್ ಕೊಡೋದಕ್ಕೆ ಈ ವಾರ್ಡೇ ಒಂದಿನ 1-2 ಅವರ್ಸ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ಈ ವಾರ್ಡ್ ನೀವು ವಿಸಿಟ್ ಮಾಡುವಾಗ ಇವ್ರು ಇರಬೇಕು, ಡೇವಿಡ್ ಅನ್ನ ಇರಬೇಕು, ವಿಷ್ಣುಕಾಂತ್ ಅನ್ನ ಇರಬೇಕು, ಕೌನ್ಸಿಲರ್ ಹೊಸಬು. ಬಟ್ ಇವ್ರ ಮನೆಯವರು ತುಂಬ ವರ್ಷ ಇಲ್ಲಿ ಸೇವೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇವ್ರಿಗೂ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, ಎಲ್ಲನೂ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಅಂತಲ್ಲ. ಪಬ್ಲಿಕ್ಗೆ ಕನೆಕ್ಟ್ ಆಗಿ ಪಬ್ಲಿಕ್ ಹತ್ರ ಹೋಗಿ ಅವ್ರದ್ದು ಏನು ಇಶ್ಯೂಸ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಸಾಲ್ವ್. ನಮಗೆ ಈಗ ಯಾವುದೋ ಒಂದು ಫಂಡ್ಸ್ ಬರುತ್ತೆ, ಆ ಫಂಡ್ಸ್ನ ನಾವು ಕರೆಕ್ಟಾಗಿ ಯುಟಿಲೈಸ್ ಮಾಡಿಕೊಂಡ್ರೆ ಲೈಟಿಂಗು ಮತ್ತು ಡ್ರಿಂಕಿಂಗ್ ವಾಟರ್ ಇಶ್ಯೂನ ಸಾಲ್ವ್ ಮಾಡ್ಬೋದು ಟೈಮ್ ಬೇಕು. ஐயா ஒரு நிமிஷம். இப்போ அவர் என்ன பேசியிருக்கிறாங்கோ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இங்கே லீடு நீங்கள் எதுவும் பேசாதீங்க. வந்து தண்ணி ப்ராப்ளம் இருக்கட்டும், வேறு ப்ராப்ளம் இருக்கட்டும், அப்புறமா சால்வ் பண்ணி அவர் பேசியிருக்கிறாங்க விட்டுடுங்க. வீட்டு மேலே கரண்ட் போஸ்ட் மாதிரி சாஞ்சிட்டு இருக்குதுமா. அப்ளிகேஷன் கொடுத்தா கிராஸா இருக்குது. பயமா இருக்குது. வீட்டில் இருக்குது. இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு போனாங்க. எல்லாம் வந்து பார்த்துட்டு எடுக்கிறேன்றாங்க, எடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப சாஞ்சிட்டு இருக்குது. ಇವ್ರಿಗೆ ಫೋಟೋ பெரியவர்களே, தாய்மார்களே, ஏனைய சகோதரர்களே, இங்கு வந்திருக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் இந்த கர்நாடக மாநிலத்திலே ஒரு தனிப்பெரும் பேரை தனித்து புகழ்ந்து வாரும் நமது MLA அவர்களுக்கு எங்கள் பஞ்சாயத்தின் சார்பாகவும் எங்கள் வட்டாரத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீண்ட காலமாக எங்களுக்கு ரோடு வசதி ரொம்ப நாளாவே இல்லை. இந்த இடத்துல அதை அணுகி போகும்போது நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன், கவுன்சிலரை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன் பேசி எங்களுக்கு நல்ல விதமான ஒரு நல்ல முடிவு கொடுத்துருக்குறாங்க. அதே போல் தண்ணி பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப 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 நாளாக ஒரு 10-15 வருஷ காலமாக தண்ணி பிரச்சனை இங்கே இருக்குது. போஸ்ட் இல்லை, எங்களுக்கு எலக்ட்ரிக் போஸ்ட் ஒன்று போட்டு கொடுத்துட்டா எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் தண்ணிக்கு வராது. அது ஆகையினால இந்த நேரத்தில் அம்மா கேட்டுக்கிறது, எங்களுக்கு அந்த எலக்ட்ரிக் போஸ்ட்டை கண்டிப்பாக எங்களுக்கு செய்து கொடுக்கணும் கேட்டு
வந்ததுக்கு இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் ஆகையினால இங்க வந்திருக்கும் அனைத்து கவுன்சிலர் அவர்களுக்கும் வட்டார பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்கள் வட்டாரத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இப்போ அம்மா ஏன்னா பேச வைங்க. ஏரியாக்காரெல்லாம் வாங்க கிட்ட டைரக்ஷன் டென்ஷன் எடுத்துக்காத. பத்தி தெரியுமே எனக்கு. இல்ல இன்னும் தூரம் போதும் ஒருத்தர் கூட காசு பண்ணல. ஆசீர்வாதம் நல்லா பண்ணு பாதர். ஏமாத்தீங்களா பாதர்? நல்ல வெற்றியாக நடக்கும். அம்மையாருடைய
அப்படியே காட்டுங்க அவங்க எடுத்துக்கிட்டோம். இன்னொரு முறை போடு. விட்டுரு அப்படியே விட்டு வேற யாருன்னா போடுங்க. நீ அம்மா பண்ணுங்க வா. ரைட். விட்டுரு மண்ணே வர மாட்டேங்குது. இல்லை இப்படிதான் சாயங்காலம் கொஞ்சம் சைடு கொஞ்சம் வழி நாட்டுக்கு போறீங்க முதல்ல கவுன்சிலருக்கு போடுப்பா. கவுன்சிலருக்கு போடுப்பா. சரி சரி ಎಲ್ಲಿ ಜಯಂತಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಅವ್ರಿಗೆ ಕೆಲಸ ಚೆನ್ನಾಗಿ ತಗೊಂಡ್ಬಮ್ಮ ಅವ್ರ ಇವರು ವಿಷ್ಣುಕಾಂತ್ ಅಣ್ಣ சரியா கூப்பிட்டு வா பூஜை பண்ணு பார்க் ரோடு என்ன சொல்லுவீங்க கண்டிப்பா அது பண்ணலாம். ಆಟನಿಕ 4 ವರ್ಷದಿಂದ ಮೇಡಮ್ ಅವಾಗ ಕಮಿಷನರ್ ಬಂದರು ಸರ್ ಆಗಿಲ್ಲ ಬಂದು ನೋಡಿದರು ನೋಡಿಬಿಟ್ಟು ಅದಕ್ಕೆ ಅದು ಡ್ರೈನೇಜ್ ಮಾಡ್ತೀನಿ ಅದು ಸ್ವಲ್ಪ ಒಂದು ಸತಿ ವಿಸಿಟ್ ಮಾಡಿದ್ದೀನಿ ಒಂದು ವಿಸಿಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಮೇಡಮ್ ಇದ್ದಾರಲ್ಲ ಅದು ఇంత దూరం వచ్చేసా నీళ్ళు వీడియో అంతా చేసి లేజప్ అంతా ఇడిసిరే డిష్ తవ్వకపోయింది అది ತೋಡ್ಕೊಂಡು చూపిస్తే ಆ ಮನೆಯವ್ರಿಗೆ ಕಾಲರ ಬಂದಿದೆ ಮೇಡಮ್ ಎಲ್ಲರಿಗೂ ನಾಡ್ದು ಕೂಬಿಡು ಮೊದಲು ஒரு பாத்துல சரி அதில் சரி ರೋಟ್ಲೆ ಹೊಡಿ ನೋಡಲ್ಲ ಕಲ್ಲಿಟ್ಬಿಟ್ಟು ಹೊಡಿ ಕಲ್ಲಿಟ್ಕೊಂಡು ಹೊಡಿ ಆಮೇಲೆ ಯಾವ್ದಾದ್ರು ಫಂಡಲ್ಲಿ ತಗೊಳ್ಳೋಣ. ಮಳೆಗಾಲ ಅವ್ರು ಹೇಳ್ತಾ ಇರೋ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಹಾಗೆ ಆಗುತ್ತೆ ಅದನ್ನ ನಾವು ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ. எல்லாரும் பூஜை பண்ணு.
ஸ்வீட் தரணும் 900 ஆயிடுச்சு. நல்லா பூஜை பண்ண 100 ரூபாய் கொடுக்குற 1000 ரூபாய் வந்திருக்கும். கவுன்சிலர் அம்மா பூஜாரி சார் கவுன்சிலர் சார் சார் వంట మేడం మీరు రండి మేడం మీరు వస్తే కదా మీరు ఎప్పటి వరకు ఒగ్గట్టుగా ఉండాలి నేను వచ్చి ఫోటోగ్రాఫర్ అంగగిరాగా ఇప్పుడు తిరిగి ముందుకు ఎత్తారా మేడం ఇప్పుడు వాంగనా బన్నీ మేడం సార్ ఇప్పుడు ముందుకు ఎత్తారా మేడం కొడే కొత్త కొత్త కొడిమా కొత్త మా అదేత్రమా ఎలా వెతుకుమా ఉనికి యాருக்கு ఇష్టం లేదో వాళ్ళు కూడా ఏజ్ ఆయిச்சு பையன் தலைவர்கிட்ட கொடுப்பா போடு நோ செல்ஃப் கைட்டு போடா போடா ಅವ್ರು ಹೇಳಿದ್ದೆಲ್ಲ ಡ್ರೈನ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ ಟ್ರೈನ್ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಫಿಲ್ಟರ್ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ರೋಡ್ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಲೈಟ್ಸ್ ಎಲ್ಲಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ 2 ಅವರ್ಸ್ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ. ನೋ ಸೈಲೆಂಟ್ ಗ್ರೌಂಡ್ ಇದ್ದಲ್ಲಿ, ನೋ ಸೈಲೆಂಟ್ ಗ್ರೌಂಡ್